நாளைக்கு நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். உன்னைய பார்க்க முடியாதுல்ல, அதனால விடிய விடிய உன்னை பார்த்துட்டே இருக்க போறேன். ஏன் இப்படி பேசுற? பேசாம கண்ண மூடி தூங்கு. இல்ல, நான் தூங்க மாட்டேன். நீ தூங்கு, நான் உன்னைய விடிய விடிய பார்த்துட்டே இருக்க போறேன். நீ இப்ப தூங்க போறியா இல்ல நான் அந்த பேய கூப்பிடவா? ஏய், வேணாம் வேணாம் வேணாம், நான் தூங்கிட்டேன். என்னம்மா பைரவி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? ஆமா, ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன் மாமா. ஏதாவது கொண்டு வந்து கொடுக்குற சாக்குல என்ன வந்து பாக்கலாம்னு நினைக்கிறியா? நேரம் ஆயிடுச்சுன்னு காலையில சாப்பிடாம போவாத, நேரத்துக்கு சாப்பிடு. அதே மாதிரி ராத்திரி ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்டு இருக்காத, நேரத்தோடவே தூங்கு. இங்க நான் டாக்டரா இல்ல நீ டாக்டரானே தெரியல. சரி வா போலாம். டாக்டர், என்னை அனுப்பி வைக்கிறதுலே குறியா இருக்கியே டாக்டர். நான் போகிறதுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? இப்படி எல்லாம் பண்றத பாக்கும்போது எனக்கு ஸ்கூல் நினைப்பு தான் வருது. நான் ஸ்கூல் விட்டு வேற ஸ்கூல் மாறும்போது நீ இந்த மாதிரி தான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த. நீ இன்னும் மாறவே இல்ல சிந்து. நானும் மாறல. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பும் குறையல. இந்த உலகத்துல நிலையானது ஒண்ணுன்னா அது அன்பு மட்டும்தான். ஆமா, ஆசீர்வாதம் வைங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. எழுந்துரு சிந்து. கொஞ்ச நாளா இருந்தாலும் உங்களை இங்க இருந்து அனுப்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? அத்தை, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் இங்கே இருந்துறேன். ஒரு மாசம் தானமா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிரும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. சைக்கிள் கேப்ல என் பிளானையே மாத்த பாத்துட்டாளே. சரி கிளம்பலாமா? போயிட்டு வரோம் அத்தை. சரி போயிட்டு வரோம் அத்தை. மாமா போயிட்டு வரோம். பாத்து போயிட்டு வாமா. அக்கா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டை விட்டு கிளம்புனா தானேக்கா சரியா இருக்கும். ஆறுமுகம், சிவா, பெட்டி எல்லாம் கார்ல எடுத்து வைங்கப்பா. சரி போயிட்டு வரேன் அத்தை. ஆமா. சரி, ஏமா, ஏதோ தென்னந்தோப்புல போர் போடணும்னு சொன்னேன், எந்த தோப்புன்னு சொல்லவே இல்லையாமா? நேரா போய் ரைட் திரும்புடா. நேரா போய் ரைட்டா? ஏமா, நேரா போய் ரைட் திரும்பினா சத்யராஜ் மாமா வீடுல வந்துரும்.